நம்ம சேனலில் பார்த்துருக்க எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் என்எம்எம்எஸ், என்டிஎஸ்சி, ட்ரஸ்ட், எஸ்எஸ்சி, ஐபிபிஎஸ், ஆர்ஆர்பி போன்ற பல போட்டித் தேர்வுகளை கேட்கக்கூடிய மனத்திறன் தேர்வு பகுதியை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். போன வீடியோவில் திசை கணக்குகள் அப்படிங்கிற தலைப்பில் எளிய வகை கணக்குகளை மட்டும் பார்த்தோம். இந்த வீடியோவில் பிதாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி தொலைவை கண்டுபிடிக்கக்கூடிய வகையையும் எளிய வகையான திசையை கண்டறியக்கூடிய வகையும் பார்க்க போகிறோம். என்ன வீடியோக்குள்ளே போகலாமா? நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த வீடியோலையும் திசைகள் சார்ந்த கணக்குகளை ரெண்டு வகையான வினாக்களை நம்ம பார்க்க போறோம். ஒன்று, நகர்வின் அடிப்படையில் தொலைவை கண்டறியும் வகை, அதாவது பிதாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி கண்டுபிடிக்கிறது. இன்னொன்று, நகர்வின் அடிப்படையில் திசையை கண்டறியக்கூடிய வகை. இந்த நகர்வின் அடிப்படையில் தொலைவை கண்டறியக்கூடிய வகை, அதாவது பிதாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, இதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு பொருள் அல்லது ஒருத்தர் குறிப்பிட்ட திசையில பல்வேறு நகர்வுகளுக்கு பின்னாடி அடைஞ்ச இடம் கொடுத்திருப்பாங்க. அந்த பொருள் அல்லது அவர் புறப்பட்ட இடத்துக்கும் தற்போது நிற்கக்கூடிய இடத்துக்கும் இடைப்பட்ட தொலைவை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப நம்ம ஏற்கனவே பார்த்த எளிய வகைக்கும் இந்த பிதாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி கண்டுபிடிக்கக்கூடிய தொலைவை கண்டறியக்கூடிய வகைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த எளிய வகை கணக்குல புறப்பட்ட இடத்துக்கும் பல்வேறு நகர்வுகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இடத்துக்கு இடைப்பட்ட பாதை நேரா இருக்கும். ஆனா இந்த பிதாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி கண்டறியக்கூடிய வகையில பாத்தீங்கன்னா அந்த இடைப்பட்ட பாதை சாய்வா இருக்கும். அப்படி சாய்வா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம பிதாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி தான் விடை கண்டுபிடிக்கணும். ஒரு எளிமையா அவங்களுக்கு ஒரு படத்தின் மூலமா காட்ட ஆசைப்படுறேன். ஒருத்தர் ஒரு இடத்துல இருந்து புறப்படுறார். உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், சென்டர் பாயிண்ட்ல தான் நம்ம புறப்படணும்னு சொல்லியிருக்கேன். பல்வேறு நகர்வுகளுக்கு பின்னாடி அவர் நிற்கக்கூடிய இடத்தை மட்டும் நல்லா கவனிங்க இல்லைங்களா. அந்த போயிட்டார். இப்ப அந்த பாதையை மட்டும் பாருங்க. புறப்பட்ட இடத்துல இருந்து கடைசி நிற்கக்கூடிய பாதையை பாருங்க, எப்படி இருக்கு, சாய்வா இருக்கா. அப்ப நிச்சயமா இந்த தொலைவை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு பிதாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்த வேண்டியிருக்கும். இதே மாதிரி நான் 2-3 டைரக்ஷன்ல உங்களுக்கு காமிக்கிறேன். இப்பவும் பாருங்க, அந்த பாதையை சாய்வா இருக்கா. அதே மாதிரி இன்னொரு இடத்துலயும் பாருங்க, புறப்பட்ட இடத்துக்கும் லாஸ்டா நிக்கிற இடத்துக்கும் பாருங்க, சாய்வா தெரியுதா. அதே போல இன்னொருத்தர் போறான்னு வச்சுங்களேன், அதை அந்த பாதையும் பாருங்களேன். இப்போ புறப்பட்ட இடத்துக்கும் அந்த கடைசி நிக்கக்கூடிய இடத்தையும் பாருங்க, சாய்வா இருக்கா. இது மாதிரி சாய்வா அமைஞ்சாலே அந்த புறப்பட்ட இடத்துக்கும் கடைசியா நிற்கக்கூடிய இடத்துக்கு உள்ள டிஸ்டன்ஸை நிச்சயமா நம்ம பிதாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி தான் கண்டுபிடிக்க முடியும். நம்ம சிம்பிளா சொல்லணும்னா, வடமேற்கு திசையிலையோ அல்லது வடகிழக்கு திசையிலையோ அல்லது தென்கிழக்கு திசையிலையோ அல்லது தென்மேற்கு திசையிலையோ யாராவது ஒருத்தர் நின்றாங்க அப்படின்னா புறப்பட்ட இடத்துல இருந்து அவங்க நிற்கக்கூடிய இடத்தை பார்க்கணும் அப்படின்னா நிச்சயமா இந்த பிதாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தினா தான் கண்டுபிடிக்க முடியும். அப்ப பிதாகரஸ் தேற்றம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு செங்கோண முக்கோணத்தில் கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் அப்படிங்கிறது பிதாகரஸ் தேற்றம். அதாவது ஒரு செங்கோண முக்கோணத்துல அந்த செங்கோணத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய நீளமான சாய்வான பகுதி இருக்கு பாத்தீங்களா, அதுதான் கர்ணம். இந்த கர்ணம்ங்கிறது இந்த இடத்துல ஏசி அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். மற்ற 2 பக்கங்கள்ங்கிறது ஏபி, பிசி. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த சாய்வான பகுதி, அதாவது செங்கோணத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய நீளமான பகுதி இருக்கு பாத்தீங்களா, அந்த பகுதியினுடைய வர்க்கம் ஏசி ஸ்கொயர் அப்படிங்கிறது மற்ற 2 பக்கங்கள் ஏபி அண்ட் பிசி அதை ஸ்கொயர் பண்ணி கூட்டி வந்த கூட்டுத்தொகைக்கு சமமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதுதான் பிதாகரஸ் தேற்றம். உங்களுடைய புரிதலுக்காக திசைகளை பற்றி ஒரு சில கருத்துக்களை நான் சொல்ல ஆசைப்படுறேன். பொதுவா நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்பாங்கன்னா, இந்த மைய புள்ளியில இருந்து இந்த ஆக்சிஸ் போகுது பாத்தீங்களா, இந்த அச்சு வழியா போனா தான் இங்க வடமேற்கு திசை, இந்த அச்சு வழி எப்படி போனா தான் தென்கிழக்கு திசை, இந்த அச்சு வழியா போனா தான் வடகிழக்கு திசை, இந்த அச்சு வழியை போனா தான் தென்மேற்கு திசை நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அது கிடையாது. இந்த மைய புள்ளியில இருந்து இந்த டைரக்ஷன்ல இங்க இங்க, அதாவது இந்த மாதிரி எந்த டைரக்ஷன்ல இதுக்குள்ள இந்த ஏரியாவில் எதுக்குள்ள நீங்க ஒருத்தர் இருந்தாலும் மைய புள்ளியில இருந்து பார்க்கும் பொழுது அது எல்லாமே வடமேற்கு திசையை குறிக்கும். அதே நல்ல மறந்துடக்கூடாது, மைய புள்ளியில இருந்து. அதே மாதிரி இந்த மைய புள்ளியில இருந்து இந்த ஏரியால எதுல இருந்தாலுமே அவங்க வடகிழக்கு திசையில நிக்கிறாங்கன்னு அர்த்தம். அதே மைய புள்ளியில இருந்து இந்த ஏரியா ஃபுல்லா எங்க இருந்தாலுமே அவங்க தென்கிழக்குல இருக்கிறதா தான் அர்த்தம். அதே போல மைய புள்ளியிலிருந்து இந்த ஏரியா முழுக்க தென்மேற்கு திசை. மறந்துடக்கூடாது, நான் சொல்றது எல்லாமே மைய புள்ளியிலிருந்து அந்த திசையை நோக்கி போகும்பொழுது மட்டும்தான். அதே போல உங்களுடைய புரிதலுக்காக மற்ற ஒரு இல்லஸ்ட்ரேஷன். இப்போ ஒருத்தர் கீழே இருந்து மேல் நோக்கியோ அல்லது மேல இருந்து கீழ் நோக்கியோ அல்லது லெப்ட்ல இருந்து ரைட்டுக்கோ அல்லது ரைட்ல இருந்து லெப்ட்டுக்கோ வர்றான்னு வச்சுக்கோங்க. இதை எப்படி நம்ம திசையை நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்ப கீழே இருந்து மேல போறார் அப்படின்னா தெற்குல இருந்து வடக்கு நோக்கி போறாருன்னு அர்த்தம். இப்ப காமிக்கிறோம் பாத்தீங்களா, மறந்துடாதீங்க, நான் மையத்துல இருந்து நான் காமிக்கல. இப்ப அதே போல
லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு போறாரு. அப்படி என்ன அர்த்தம்? மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி போறாரு, மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி போறாரு, மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி போறாரு. அதே மாதிரி மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி போறாரு. அடுத்து பாருங்க, மேல இருந்து கீழே வர்றாரு, வடக்குல இருந்து தெற்கு நோக்கி வர்றாரு, வடக்குல இருந்து தெற்கு நோக்கி வர்றாரு, வடக்குல இருந்து தெற்கு நோக்கி வர்றாரு. ஸோ மேல இருந்து கீழே வந்தாலே வடக்குல இருந்து தெற்கு நோக்கி வர்றாருன்னு அர்த்தம். இப்ப பாருங்க, ரைட் டு லெஃப்ட், அதாவது வடதுல இருந்து இடது பக்கம். இப்ப கிழக்குல இருந்து மேற்கு, கிழக்குல இருந்து மேற்கு, கிழக்குல இருந்து மேற்கு, கிழக்குல இருந்து மேற்கு திசையில போறாங்க. இது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் வந்து இப்படி போறாருன்னு வச்சு ஒரு கற்பனை பண்ணிக்குவோமே, இந்த மாதிரி போறாரு ஒருத்தர். அப்ப எப்படி சொல்லுவீங்க? வடகிழக்கு நோக்கி போறாரா, கிழக்கு நோக்கி போறாரா? கரெக்ட், கிழக்கு நோக்கி போறாரு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இங்க இருந்து இப்படி போனாலே அது கிழக்கு, இப்படி போனாலே மேற்கு. அப்ப இங்க இருந்து இப்படி போனாலே கிழக்கு, இப்படி போனாலே மேற்கு, அதே போல இப்படி போனாலே வடக்கு, இப்படி போனாலே தெற்கு. இல்லைங்களா? மையப்புள்ளியிலிருந்து சொல்லும் போதுதான் நீங்க கரெக்டா அந்த இடைப்பட்டதை சொல்லணுங்க, தவிர நீங்க மெயின் ஆக்சஸ் இப்படி போனீங்கன்னா நிச்சயமா அப்படி சொல்லக்கூடாது. இப்ப நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கணக்கு பார்க்கலாம். ஒருவன் வடக்கு திசையை நோக்கி 4 கிலோமீட்டர் தூரம் சென்று பின்னர் வலதுபுறம் திரும்பி 3 கிலோமீட்டர் தூரம் சென்று ஓரிடத்தை அடைகின்றார் எனில் அவர் புறப்பட்ட இடத்திலிருந்து தற்போது எவ்வளவு தொலைவில் உள்ளார்? 7 கிலோமீட்டர், 4 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர், 6 கிலோமீட்டர். இந்த கணக்கு பொறுத்தளவும் ஏற்கனவே சொன்னது போலதான் முதல்ல என்ன செஞ்சுக்கணும்? திசை கணக்குன்னு சொன்னாலே 4 அல்லது 8 திசை வர்ற மாதிரி டயக்ராம் போட்டுக்கிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஒருவன் வடக்கு திசையை நோக்கி 4 கிலோமீட்டர் தூரம் சென்று, உங்களுக்கே தெரியும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் தான் புறப்படக்கூடிய இடமா இருக்கும். ஒரு புறப்படக்கூடிய செல்லக்கூடிய திசை வந்து நம்ம ஏற்கனவே சொன்னது போல ஒரு அம்புக்குறியில மையப்புள்ளியிலிருந்து அம்புக்குறி மூலமா ஒரு செல்லக்கூடிய திசையை நம்ம காட்ட போறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வடக்கு திசையை நோக்கி 4 கிலோமீட்டர் போட்டாச்சா? வடக்கு திசை 4 கிலோமீட்டர். அடுத்து வலதுபுறம் திரும்பி 3 கிலோமீட்டர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இடதுபுறம் வலதுபுறம்னா உங்க வலது இடது விரல்களை வச்சு அந்த அம்புக்குறி உங்ககிட்ட இருந்து புறப்புற மாதிரி வச்சு கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி வச்சு பார்க்குறோம். இது லெஃப்ட், அது ரைட் இல்லைங்களா? இது லெஃப்ட், இது ரைட்டு. இப்போ வலதுபுறங்கிறதுனால இப்போ இந்த சைடு வரும் இல்லைங்களா? 3 கிலோமீட்டர் போட்டார். அவ்வளவுதான். அவர் புறப்பட்ட இடத்திலிருந்து தற்போது எவ்வளவு தொலைவில் உள்ளார்? இல்லைங்களா? இது புறப்பட்ட இடம், இது முடிஞ்ச இடம். நீங்க சரிதானே? இது புறப்பட்ட இடம், அது முடிஞ்ச எவ்வளவு தொலைவில் உள்ளார்னு நம்ம கேட்கிறாங்க. நீங்க அந்த பாதையை மட்டும் நல்லா பாருங்களேன், கிராஸா இருக்கா? இதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சலாம். இது பிதாகரஸ் திட்டத்தை பயன்படுத்தி செய்யக்கூடிய வகைன்னு கண்டுபிடிச்சலாம். மேலும் இன்னும் பாருங்க, நல்லா இந்த இடத்த ஒரு உற்று நோக்கி பாருங்க, ஏதோ ஒரு உருவம் தெரியும். அங்க தெரியுதா? என்ன தெரியுது? கரெக்ட், ஒரு செங்கோண முக்கோணம் தெரியுது. அப்ப கிளியரா புரிஞ்சு போச்சு, இது பிதாகரஸ் திட்டத்தை பயன்படுத்தி தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப நமக்கு சும்மா தானே இருக்கு, ஒரு பேர் கொடுப்போமே. ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து பேர் கொடுப்போம். ஏ பி சி. ஏபி வேணுமா, பிசி வேணுமா, ஏசி வேணுமா? எல்லாரும் கேட்டா ஏசி தான் வேணும்னு சொல்லுவீங்க. ஏன்னா ஏசி தான் நம்ம ஜாலியா கூலிங்கா இருக்கும்ல. நமக்கு அது வேண்டியது இல்லை. இந்த கணக்கு பொறுத்தளவு கண்டிப்பா என்ன வேணும்? நிச்சயமா ஏசி வேணும். உங்களுக்கு தேவையோ இல்லையோ, கண்டிப்பா இந்த கணக்குக்கு நிச்சயமா ஏசி வேணும். அப்ப ஏசி வேணும்னா 2 அளவு நமக்கு தெரியணும், ஏபி அண்ட் பிசி. நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோமா? அப்ப ஏபி எவ்வளவு? 4 கிலோமீட்டர். சூப்பர். பிசி எவ்வளவு? 3 கிலோமீட்டர். அப்ப ஏபி தெரிஞ்சிருச்சு, பிசி தெரிஞ்சிருச்சு, ஏசி நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சலாம் பிதாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி. உங்க புரிதலுக்காக அந்த முக்கோணத்தை வெட்டி எடுத்து இங்க வச்சிருக்கேன். நீங்க திருப்பிலாம் எடுத்த எக்ஸாம்ல வரையணும் அவசியம் இல்லை. நீங்க ஏற்கனவே உள்ளதை வச்சு நீங்க போடலாம். பிசி 3 கிலோமீட்டர், ஏபி 4 கிலோமீட்டர், ஏசி என்ன? பிதாகரஸ் தேற்றம் என்ன சொல்லிச்சு? ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர் இல்லைங்களா? அப்ப ஏபி 4 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர். இப்ப நாங்க 16, 3 9 இல்லைங்களா? அது ரெண்டையும் கூட்டினோம்னா கூட்டுத்தொகை வந்து 25. நமக்கு ஏசி ஸ்கொயர்டு வேணுமா, ஏசி வேணுமா? ஏசி தான் வேணும். அப்ப ஏசி வேணும்னா அந்த நம்பரை ஸ்கொயர் ரூட் எடுத்தா போதும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25, அதோட மதிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா 5 கிலோமீட்டர். அதாவது 25 வர்க்க மூலம் 5 இல்லைங்களா? அப்ப ஒரு புறப்பட்ட இடத்துல இருந்து தற்போது 5 கிலோமீட்டர் தொலைவில் அவர் இருப்பார். இப்ப இன்னொரு கணக்கு பார்க்கலாமா? ஒருவன் ஓரிடத்திலிருந்து வடக்கு திசையில் 3 கிலோமீட்டர் சென்று பின்னர் மேற்கு திசையில் திரும்பி 2 கிலோமீட்டர் தூரம் செல்கின்றான். அவன் பின்னர் வடக்கு திசையில் திரும்பி 1 கிலோமீட்டர் தூரம் செல்கின்றான். பின்னர் மீண்டும் கிழக்கு திசையில் திரும்பி 5 கிலோமீட்டர் தூரம் நடக்கின்றான். அவன் புறப்பட்ட இடத்திலிருந்து எவ்வளவு தொலைவில் இருக்கின்றான்? 11 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர், 8 கிலோமீட்டர். ஏற்கனவே சொன்னது போல இதுலயுமே ஒரு டைரக்ஷன், 4 திசை இருக்கிற மாதிரி போட்டுக்கிறீங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட் சென்டர், வடக்கு திசையில் 3 கிலோமீட்டர் அம்புக்குறி வச்சு நீங்க வடக்கு திசையில போட்டீங்க.
பின்னர் மேற்கு திசையில் திரும்பி 2 கிலோமீட்டர். நான் ஏற்கனவே சொன்னேன், இங்க இருந்து இது போனாலே என்னது எல்லாமே மேற்கு திசை, இங்க இருந்து எல்லாமே மேற்கு திசை சொல்லியிருக்கேன். ஸோ இங்க இருந்து இப்ப இங்க வந்து வந்துட்டாரு. ஸோ இங்க இருந்து மேற்கு திசையில போறாரு இல்லைங்களா, 2 கிலோமீட்டர். பின்னர் வடக்கு திசையில் திரும்பி 1 கிலோமீட்டர். வடக்கு திசை எங்க இருக்கு, நேர ஸ்ட்ரைட்டா இருக்கு, மேல இருக்கு, 1 கிலோமீட்டர். பின்னர் மீண்டும் கிழக்கு திசையில் திரும்பி 5 கிலோமீட்டர். இப்ப 5 கிலோமீட்டர் சொல்றாங்க, நல்லா கவனமா கவனிச்சுங்க. 5 கிலோமீட்டர். இங்க இருந்து கிழக்கு திசை தானே கிழக்கு திசை, இதுதான் கிழக்கு திசை இல்லைங்களா. அப்போ இங்க இருந்து இது வரைக்கும் நல்லா கவனிச்சுங்க, இங்க இருந்து இது வரைக்கும் 2 கிலோமீட்டர் இல்லைங்களா. நம்ம அப்படித்தான் நம்ம ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். 5 கிலோமீட்டர் கரெக்டா நம்ம வந்து அளவு எடுத்து நம்ம போட போறது இல்லை. பட் இருந்தாலும் நம்ம இங்க இருந்து ஏற்கனவே 2 கிலோமீட்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டதுனால இதை கிராஸ் பண்ணி கொஞ்சம் தள்ளி போட்டா தான் உங்களுக்கு கரெக்டான அந்த 5 கிலோமீட்டர் வரும் இல்லைங்களா. கிளிக் பண்றேன், 5 கிலோமீட்டர் தூரம் போயிட்டார். இப்ப இந்த மாதிரி நீங்க போடும்போது என்ன செஞ்சீங்க, பிரிச்சு வச்சுங்க. எப்படின்னா இந்த அளவு நமக்கு தெரியும் இல்லையா, எவ்வளவு 2 கிலோமீட்டர் தெரியும். அப்ப மீதி 5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் போயிருச்சுன்னா மீதி 3 கிலோமீட்டர். இப்படி ஆரம்பத்தில் நீங்க போட்டு வச்சிட்டீங்கன்னா கணக்கு செய்யும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப கொஸ்டின் என்ன, புறப்பட்ட இடத்திலிருந்து எவ்வளவு தொலைவில் இருக்கின்றார். புறப்பட்ட இடம் இந்த இருக்கு, முடிஞ்ச இடம் இந்த இருக்கு, அப்ப எவ்வளவு தொலைவில் இருக்காரு அப்படின்னு கண்டிப்பா நம்ம பார்த்துக்கலாம். இப்ப ஏற்கனவே சொன்னது போல இந்த பாதையை நீங்க கவனிங்க, எப்படி இருக்கு, கிராஸா இருக்கா. அப்ப நிச்சயமா இது பிதாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி வரக்கூடிய கணக்கு நம்ம கண்டுபிடிச்சலாம். இது இன்னும் ஃபர்தரா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அந்த உருவத்தை மட்டும் நீங்க பாருங்களேன், அந்த இடத்துல தெரியுதா, கரெக்ட், செங்கோணம் முக்கோணம் தெரியுது. அப்ப இன்னும் நம்ம ஃபர்தரா நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டோம், நிச்சயமா இது பிதாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி செய்யக்கூடிய வகைன்னு சொல்லி. அதுக்கடுத்து என்ன செய்யணும், கரெக்ட், நீங்க சொன்ன சரியா சொல்லியிருக்கீங்க, பேர் கொடுக்கணும். ஏ பி சி, அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இல்லைங்களா. ஏ பி சி. இப்ப எடுத்து நான் தனியா எடுத்து எழுதுறேன், ஏ பி சி. இந்த பிசியோட வேல்யூ உங்களுக்கு தெரியும், தெரியல, 3 கிலோமீட்டர். உங்களுக்கு குழப்பம் இருக்காது. இப்ப இந்த ஏபி வேல்யூ உங்களுக்கு தெரியல இப்போதைக்கு. இதுல இருந்து இது வரைக்கும் எவ்வளவு இருக்கு பாருங்க, 3 கிலோமீட்டர் இருக்கா. அப்ப இந்த பார்ட் நமக்கு தெரியாது, ஏன்னா அதுல நம்பர் எதுவுமே கொடுக்கல. ஆனா இதுக்கு இணையான தொலைவுன்னு பாத்தீங்கன்னா 1 கிலோமீட்டர். அப்ப இது 1 கிலோமீட்டர்னா கண்டிப்பா அதுக்கு இணையான தொலைவு கண்டிப்பா 1 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஸோ 3 கிலோமீட்டர், இது 1 கிலோமீட்டர் சேர்த்து கூட்டினோம்னா 4 கிலோமீட்டர். அப்ப ஏபியோட வேல்யூ 4 கிலோமீட்டர். அப்ப ஏபி தெரிஞ்சு போச்சு, பிசி தெரிஞ்சு போச்சு, நமக்கு ஏசி நமக்கு தெரியணும். இனிமே பிதாகரஸ் தேற்றத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம். நான் ஏற்கனவே அங்க உள்ள டயக்ராம் திருப்பி இங்க வரைஞ்சி வச்சிருக்கேன். பிசிங்கிறது 3 கிலோமீட்டர், ஏபிங்கிறது 3 + 1 4 கிலோமீட்டர், ஏசி நமக்கு தெரியாது. ஸோ அதை நம்ம என்ன செய்ய போறோம், அதை சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். 4 ஸ்கொயர் + 3 ஸ்கொயர் 16, 9 2 கூட்டினா 25. அப்ப நமக்கு தேவையானது ஏசி. ஸோ அது ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25. ஸோ ஏசி = 5 கிலோமீட்டர். இதுல ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லித்தரேன். பொதுவாகவே இந்த ஏபி அண்ட் பிசி வேல்யூ 3, 4 வந்துச்சுனாலே கண்டிப்பா அந்த கர்ணம், அதாவது இந்த சாய்வாருக்கு பதிலா அது கண்டிப்பா 5 தான் வரும், வேற வழியே கிடையாது. 4, 3ன்னு ஒரு 2 பக்கத்துல 3, 4 அல்லது 4, 3 வந்துட்டாலே நிச்சயமா அந்த சாய்வான பகுதி கண்டிப்பா 5 தான் வரும். அதை கான்பிடன்டா நீங்க ஈஸியா அடிச்சிடலாம். நீங்க ஒவ்வொருத்தையும் போட்டு செஞ்சு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னொரு கணக்கு பார்க்கலாமா. ஒருவர் தனது வீட்டிலிருந்து வடக்கு திசையை நோக்கி 6 கிலோமீட்டர் சென்று பின்னர் மீண்டும் இடதுபுறம் திரும்பி 3 கிலோமீட்டர் தூரம் செல்கின்றார். பின்னர் மீண்டும் இடதுபுறம் திரும்பி 15 கிலோமீட்டர் தூரம் தனது நடையை தொடர்கின்றார் எனில் அவர் வீட்டிலிருந்து தற்போது எவ்வளவு தொலைவில் உள்ளார். 3 ரூட் 10 கிலோமீட்டர், 12 கிலோமீட்டர், 18 கிலோமீட்டர், 9 ரூட் 10 கிலோமீட்டர், என்ன ரூட்ல எல்லாம் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு புலம்ப வேணாம். நீங்க கணக்கை எப்பவும் போல செய்யுங்க. அதுக்கப்புறம் நீங்க அந்த ஆப்ஷன்ல என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க மாடிஃபை பண்ணிக்கலாம். வழக்கம் போல செஞ்சாச்சு. ஸ்டார்ட் பண்ண போறோம். வீட்டுல இருந்து வடக்கு திசையை நோக்கி 6 கிலோமீட்டர் போட்டாச்சு. பின்னர் இடதுபுறம் திரும்பி உங்க லெஃப்ட் அண்ட் ரைட் விரல்களை வச்சு என்ன செய்ய போறீங்க, கண்டுபிடிக்க போறீங்க. இடது பக்கம் இல்லைங்களா, இந்த பக்கம் தான் இடது பக்கம், இந்த பக்கம் தான் இடது பக்கம் இருக்கு. ஸோ அதுல 3 கிலோமீட்டர் போட்டாச்சு. மீண்டும் இடதுபுறம் திரும்பி 15 கிலோமீட்டர் போறாங்க. திருப்பி என்ன செய்ய போறோம், இங்கே அந்த அம்புக்குறி திசையில உங்க லெஃப்ட் அண்ட் ரைட்டை வச்சு கண்டுபிடிக்க போறீங்க. 15 கிலோமீட்டர் போட்டாச்சு. இங்கேயும் பாருங்க, ஏற்கனவே இதுக்கு வரைக்கும் நான் 6 கிலோமீட்டர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் இல்லைங்களா. இது வரைக்கும் 6 கிலோமீட்டர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதனால நிச்சயமா 6 15 பெரிய நம்பர் தானே. அப்ப கூட இந்த மாதிரி தூரத்துக்கு நீங்க கீழே இறக்கி போட்டுக்க வேண்டியதான். இப்ப இந்த மாதிரி போடும்பொழுது நான் ஏற்கனவே சொன்னது போல இங்கே ஃபிக்ஸ் பண்ணிருங்க. ஏன்னா இது வரைக்கும் 6 கிலோமீட்டர், 15ல் 6 போச்சுன்னா மிச்சம் எவ்வளவு இருக்கும், 9 கிலோமீட்டர் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா கணக்கு செய்யும் போது ரொம்ப எளிமையா இருக்கும். கொஸ்டின் என்ன, அவர் வீட்டிலிருந்து தற்போது எவ்வளவு தொலைவில் உள்ளார் இல்லைங்களா. ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த இருக்கு, எண்டிங் பாயிண்ட் இந்த இருக்கு. என்ன செய்ய போறேன், ஒரு சின்ன கோடு டாட்டர் லைன்ல நான் அதை நோட் பண்ண போறேன். இப்போ கண்டிப்பா பாருங்க, இந்த பாதை கவனிங்க
எப்படி இருக்கு, கிராஸாவும் இருக்கு, அதுக்குள்ள என்ன தெரியுது, முக்கோணமும் தெரியுது. நிச்சயமா இது பிதாகரஸ் பிரின்சிபலை வச்சுதான் கண்டுபிடிக்க முடியுங்கிறது நம்ம தெளிவா புரிஞ்சு போச்சு. ஸோ அதை எடுத்து நான் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இங்க அதை எடுத்து திருப்பி தனியாக அங்கே வரைஞ்சி வச்சிருக்கேன். ஏபியோட வேல்யூ நமக்கு இங்கே தெரியாது, அதுக்கு இணையான தொலைவு 3 கிலோமீட்டர். இது 3 கிலோமீட்டர் இருந்துச்சுன்னா நிச்சயமா இதுவும் 3 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஸோ ஏபி ஈக்குவல் டு 3 கிலோமீட்டர். நம்ம ஏற்கனவே பிசி நம்ம ஆல்ரெடி முன்னாடியே நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டதுனால இங்கே அழகாக தெரிஞ்சு போச்சு. பிசிங்கிறது 9 கிலோமீட்டர். இனிமேல் என்ன செய்யலாம், நம்ம பிதாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி இந்த ஏசி வேல்யூ நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த படத்தை திருப்பி உங்களுக்கு நான் வரைஞ்சி காமிச்சிருக்கேன். ஏபி ஈக்குவல் 3 கிலோமீட்டர், பிசி ஈக்குவல் 9 கிலோமீட்டர்ஸ். ஏசிங்கிறது என்ன, அதுதான் நமக்கு கணக்குக்கு தேவையானது. ஏபியோட வேல்யூ 3, ஸோ 3 ஸ்கொயர். பிசியோட வேல்யூ 9, ஸோ 9 ஸ்கொயர். 3 9, 9 9 51, 2 கூட்டிங்கன்னா 90. ஏசி ஈக்குவல் டு √90 நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஆனால் அந்த √90ங்கிறது வேல்யூ அங்கே இல்லை. அப்போ என்ன செய்யணும், அதை மீண்டும் என்ன செய்யணும்னா கொஞ்சம் சுருக்கணும். √90 எப்படி நம்ம பிரிக்கலாம்னா √9 × 10 பிரிக்கலாம். √9ஓட வேல்யூ 3, அதாவது 9ங்கிறது 3னுடைய வர்க்கம், அதாவது 9 வந்து வர்க்கம் மூலம் 3. ஸோ அது √9 வெளியில் எடுத்து 3 ஆக்கிட்டேன். √10 அப்படியே வச்சுக்கிட்டேன். இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 3√10 கிலோமீட்டர் அப்படிங்கிற ஆன்சர் அதில் இருக்கு. ஸோ இதுதான் அதுக்கு சரியான விடையா இருக்க முடியும். இப்போ அடுத்த கணக்கு பார்க்கலாம். அசோக் வடக்கு திசையில் 15 கிலோமீட்டர் தூரம் சென்று பின்னர் இடதுபுறம் திரும்பி மற்றொரு 4 கிலோமீட்டர் தூரம் செல்கின்றார். பின்னர் இடதுபுறம் திரும்பி மீண்டும் 12 கிலோமீட்டர் தூரம் நடக்கின்றார். அவர் புறப்பட்ட இடத்திலிருந்து எவ்வளவு தொலைவில் எத்திசையில் உள்ளார்? ஏன்னா இதுல எக்ஸ்ட்ரஸா ஒரு புதுசா ஒன்று சேர்த்து விட்டுருக்காங்க. என்ன அப்படின்னா எவ்வளவு தொலைவில் திசையில் அப்படி சேர்த்திருக்காங்க. நம்ம திசை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி, அதை நம்ம அடுத்த டாபிக் நம்ம பார்க்க போறோம். பட் இருந்தாலுமே வந்து இதுல கொஞ்சம் நம்ம கேட்டுறாங்க இல்லையா, அதனால அதையும் நம்ம பார்த்துருவோம். இது 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 7 கிலோமீட்டர் வடக்கு, 5 கிலோமீட்டர் வடகிழக்கு, 5 கிலோமீட்டர் வடமேற்கு, 11 கிலோமீட்டர் தென்கிழக்கு அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டியதில்லை. நம்ம போயிடலாம், ஸ்ட்ரெயிட்டா கணக்குல போயிடலாம். வடக்கு திசையில் 15 கிலோமீட்டர் தூரம் சென்று போயிட்டாரா, இது ஒன்றும் கஷ்டம் இல்லை. இடதுபுறம் திரும்பி மீண்டும் 4 கிலோமீட்டர் லெஃப்ட்ல என்ன செய்யறான் பார்த்தாச்சு. இந்த பக்கம் 4 கிலோமீட்டர் வரை போயிட்டார். மீண்டும் இடதுபுறம் திரும்பி 12 கிலோமீட்டர் தூரம் நடக்கிறார். 12 கிலோமீட்டர் இங்கிருந்து லெஃப்ட்ல கீழே தானே வரும். 12 கிலோமீட்டர் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இங்க ஏற்கனவே நம்ம 15 கிலோமீட்டர் இங்க நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இல்லைங்களா. அப்போ இந்த கோட்டை கிராஸ் பண்ணி போடணுமா, கோட்டுக்கு முன்னாடி நிப்பாட்டணுமா? கோட்டுக்கு முன்னாடி நிப்பாட்டணும். ஏன்னா நமக்கு கொடுத்துருக்கிறது 12 கிலோமீட்டர். ஸோ என்ன செய்ய போறோம், அதனால கொஞ்சம் முன்னாடியே வச்சு நிப்பாட்டிட்டேன் இல்லைங்களா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரியான ஒரு இணையான அளவுகள்லாம் வரும்பொழுது நீங்க முன்னாடி பிரிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா கணக்கு செய்யும் போது ஈஸின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இங்க 12 கிலோமீட்டர் அப்படின்னா இப்போ இதை எப்படி நம்ம பிரிச்சுக்கலாம், இது வரைக்கும் 12 கிலோமீட்டர், மீதி எவ்வளவு இருக்கும் 3 கிலோமீட்டர். அதாவது இந்த 15 கிலோமீட்டர்ல இது வரைக்கும் உங்களுக்கு என்னது 12 கிலோமீட்டர். இந்த 12 கிலோமீட்டர் தானே, அது இதே தான் இங்கே 12 கிலோமீட்டர் இருக்கும். மீதி இருக்கக்கூடிய இது வந்து 3 கிலோமீட்டர். சும்மா பிரிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். இல்லைன்னா கணக்கு செய்யும் போது திருப்பி நீங்க பிரிக்க வேண்டியிருக்கும். கொஸ்டின் என்ன, அவர் புறப்பட்ட இடத்திலிருந்து எவ்வளவு தொலைவில் எத்திசையில் உள்ளார்? ஃபர்ஸ்ட் நம்ம திசை தானே பார்க்கறேன்னு சொன்னேன். இப்ப இங்க இருந்தா நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த ஏரியா முழுக்க என்னன்னு சொன்னேன், இந்த ஏரியா முழுக்க, அதாவது இந்த சென்டர் பாயிண்ட் மட்டும் இல்லை, இந்த ஏரியா முழுக்க என்னது வடமேற்கு திசை. இங்க இருந்து பார்க்கும்போது புறப்பட்ட இடத்துல இருந்து பார்க்கும்போது இல்லைங்களா. அப்ப எந்த திசையில நிற்பாரு, வடமேற்கு திசையில நிற்பாரு. அப்ப புறப்பட்ட இடத்துல இருந்து வடமேற்கு திசையில அவர் இருப்பாரு இல்லைங்களா. இன்னும் நமக்கு என்ன தெரியாது, தொலைவு தெரியாது. திசை கண்டுபிடிச்சாச்சு, தொலைவை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப அந்த பாதையை பாருங்க எப்படி இருக்கு, கிராஸா இருக்கா. அப்போ என்ன செய்ய வேண்டியிருக்கு, நம்ம அந்த ட்ரையாங்கிள் இருக்கான்னு பார்க்கணும். இப்படி பார்த்தா ட்ரையாங்கிள் தெரியல, அதனால என்ன செய்ய போறேன், ஒரு கரெக்டா ஸ்ட்ரெயிட், இதுக்கு இணையா ஸ்ட்ரெயிட்டா என்ன செய்யறேன், ஒரு கோடு போடுறேன். வந்துருச்சு இல்லைங்களா. இப்ப பாருங்க என்ன தெரியுது, கரெக்டா தெரியுதா, ஒரு ட்ரையாங்கிள் தெரியுதா. ட்ரையாங்கிள் தெரிஞ்சதுக்கு பிறகு என்ன செய்யணும், கரெக்ட் அதுக்கு பேர் கொடுக்கணும். ABC, அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து ABC, ஸ்டார்டிங் பாயிண்ட்ல ஏ போடுறீங்க, அடுத்து பி, எண்டிங் பாயிண்ட்ல சி முடிச்சிருக்கீங்க. இப்போ இனிமே தான் ஈஸியா செஞ்சிருவீங்களே. அதை எடுத்து நான் திருப்பி காமிக்கிறேன். ABC, ஏபியோட வேல்யூ நமக்கு தெரியும், ஏற்கனவே பிரிச்சு வச்சிருக்கோம் 3 கிலோமீட்டர். பிசியோட வேல்யூ நமக்கு தெரியாது இல்லைங்களா, ஏன்னா இதுக்கு அளவு தெரியாது இல்லையா. ஆனா இதுக்கு இணையான தொலைவு இங்க 4 கிலோமீட்டர். ஸோ நான் 4 கிலோமீட்டர் நான் போட்டேன். இனிமே என்ன, நீங்க அப்படி அப்ளை பண்ண வேண்டியதானே. ஒரு வேல்யூ ஒன்று திருப்பி காமிக்கிறேன். ஏபி 3 கிலோமீட்டர், பிசி 4 கிலோமீட்டர், ஏசி என்னன்னு சொல்லி நான் ஏற்கனவே ஒரு சின்ன ஷார்ட்கட் சொன்னேன், ஞாபகம் இருக்கா. 3 4 வந்துட்டாலே கண்டிப்பா என்ன வரும், ஆன்சர் 5 தான் வரும். பட் இருந்தாலும் நம்ம கணக்கு நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். ஆனா நீங்க எக்ஸாம்ல வந்து நீங்க ஈஸியா இந்த மாதிரி ஏபிபிசி 3 4 அல்லது 4 3 வந்துட்டாலே ஆன்சர் கண்டிப்பா நீங்க 5ன்னு சொல்லி ஷார்ட்கட்ல ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சிடலாம்.
ஸோ ஏசி ஈக்குவல் டு 5 கிலோமீட்டர். சரிங்களா? இப்போ இன்னொரு கணக்கை பார்ப்போம். ஏ மற்றும் பி ஆகியோர் ஒரு இடத்திலிருந்து நடக்கின்றனர். ஏ என்பவர் வடக்கு திசையில் 3 கிலோமீட்டர் தூரம் சென்று தனது வலதுபுறம் திரும்பி 4 கிலோமீட்டர் தூரம் செல்கின்றார். அதே நேரம் பி என்பவர் மேற்கு திசையில் 4 கிலோமீட்டர் தூரம் சென்று தனது இடதுபுறம் திரும்பி 3 கிலோமீட்டர் தூரம் செல்கிறார். அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் எவ்வளவு தொலைவில் உள்ளனர்? அப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம இதே போல டிராயிங் போட போறோம். ஃபர்ஸ்ட் ஏக்கு போடுவோம், அப்புறமா பிக்கு போடுவோம் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங், ஆனால் 2 பேருமே ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு இடத்துல தான் வர போறாங்க இல்லைங்களா? ஒரே இடத்துல தான் அவங்க நடக்கிறாங்க. ஸோ சென்டர்ல இருந்து இப்போ ஏ ஸ்டார்ட் பண்றாரு. வடக்கு திசையை நோக்கி 3 கிலோமீட்டர், ரொம்ப ஈஸி. அடுத்து வலதுபுறம் திரும்பி 4 கிலோமீட்டர். கையை வச்சு பாருங்க. அப்ப இந்த பக்கம் தான் அது வலதுபுறம் இல்லைங்களா? இந்த பக்கம் தான் வலதுபுறம். இது ரைட் சைடு தானே வலதுபுறம். 4 கிலோமீட்டர் முடிச்சிட்டார், நின்றுட்டார். அடுத்து பி என்ன செய்யறாரு? அதே டைமிங்ல அவரு மேற்கு திசையில 4 கிலோமீட்டர் போறாரு இல்லைங்களா? மேற்கு திசையில 4 கிலோமீட்டர் போறாரு. அடுத்தபடியா இடதுபுறம் திரும்பி 3 கிலோமீட்டர் போறாரு. கையை வச்சு பாக்குறீங்க. லெஃப்ட் சைடுங்கிறது கீழே வருதா? இதான லெஃப்ட் சைடு. அப்ப கிளிக் பண்ணுவோம். 3 கிலோமீட்டர் இல்லைங்களா? அவர் நின்றார். நம்ம கொஸ்டின் என்ன? அவங்க 2 பேருக்கும் இடைப்பட்ட தொலைவு, அதாவது இருவரும் ஒருவருக்கு எவ்வளவு தொலைவில் இருக்காங்க அப்படிங்கிறது தான் கொஸ்டின் இல்லைங்களா? அப்ப இந்த இதை நீங்க பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஸ்லோப்பா இருக்கா. இதை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு எளிமையான வழி வச்சிருக்கேன். என்னன்னா, இங்கேயும் 3 4 இருக்கு, இங்கேயும் 3 4 இருக்கு இல்லைங்களா? சம பக்கங்கள் இங்க இருக்கு. அப்ப நம்ம இந்த ட்ரையாங்கிள் இதுக்குள்ள இந்த சாய்வான பகுதியை கண்டுபிடிச்சிட்டாலே போதும். அதே தான் இங்கேயும் இருக்க போகுது. அப்ப இந்த சாய்வான பகுதியை கண்டுபிடிச்சிட்டு அதே அளவை என்ன செஞ்சுக்கலாம், இங்க கூட்டிட்டோம்னா நிச்சயமா 2 பேரும் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நல்லா பாருங்க, இங்க இருந்து மையப்புள்ளிக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கும் அதே தான் இங்க இருந்து இவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்க போகுது. அப்ப நான் இதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டாலே போதும். இதை நம்ம ஈஸியா என்ன செஞ்சிடலாம், இதே அளவு தான் இங்கே இருக்க போகுது. அதை இந்த அளவை இங்கே போட்டு 2 சேர்த்து என்ன செஞ்சிடலாம், கூட்டி கண்டுபிடிச்சிடலாம். இங்க பாருங்க, இதான் அந்த ஏற்கனவே சொன்னாலே அந்த சாய்வான பகுதிங்கிறத திருப்பி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப இதை மட்டும் தான் கண்டுபிடிக்க போறேன். ஏற்கனவே சொன்னாலே உங்ககிட்ட எப்படி இருக்கு, ஒரு முக்கோணம் தெரிஞ்சா திருப்பி காமிக்கிறேன். முக்கோணம் தெரியுதா? முக்கோணம் தெரிஞ்ச பிறகு என்ன செய்யணும், நீங்க குறிக்கணும். ஏற்கனவே ஏபிசிங்கிறது ஏபிங்கிறது ஏற்கனவே கேபிட்டல் ஏபி ஏற்கனவே போட்டிருக்கோம்ல, திருப்பி நம்ம ஏபின்னு போட்டோம்னா குழப்பம் வரும். அதுக்கான என்ன செய்யறேன், இந்த கணக்கு போட்டு நான் ஸ்மால் லெட்டர்ல போட்டிருக்கேன். ஏபிசின்னு சொல்லி ஸ்மால் லெட்டர்ல குறிச்சிருக்கேன். அப்ப நமக்கு தேவை ஸ்மால் ஏசி இல்லைங்களா? ஸ்மால் லெட்டர்ல ஏசின்னு குறிச்சிருக்கேன், வேற ஒண்ணும் இல்லை. இப்ப நம்ம இதை பிதாகரஸ் பிரின்சிபல் நம்ம என்ன செய்ய பயன்படுத்த போறோம். ஏபி வேல்யூ நமக்கு தெரியும் 3 கிலோமீட்டர், பிசி வேல்யூ நமக்கு தெரியும் 4 கிலோமீட்டர், ஏசி வேல்யூ நமக்கு தெரியாது, அதாவது இந்த கிராஸான பகுதி நமக்கு தெரியாது. இதை நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதான் எடுத்து இங்க வரைஞ்சி வச்சிருக்கேன். ஏபி 3 கிலோமீட்டர், பிசி 4 கிலோமீட்டர், ஏசி நமக்கு தெரியாது. 3 4 வந்துட்டாலே நீங்க என்ன செய்ய சொல்லியிருக்கேன், ஏற்கனவே அழகா சொல்லிடலாம். 3 4 வந்துட்டாலே கண்டிப்பா ஏசியோட வேலை தான் இருக்கும். நிச்சயமா ஆன்சர் 5 தான் வரப்போகுது இல்லைங்களா? அப்ப நம்ம ஒரு பாதி தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னொருத்தர் இருப்பார்ல, பிக்கு நம்ம பார்க்கணும்ல, மையப்புள்ளி இருந்து பி இருப்பார்ல, அதுக்கு பாத்தீங்கன்னா 5 கிலோமீட்டர். அப்ப 2 சேர்த்துட்டோம்னா 5 + 5 10 கிலோமீட்டர். அப்ப 2 பேருக்கு இடைப்பட்ட தொலைவு 10 கிலோமீட்டர். 2 பேரும் 10 கிலோமீட்டர் தொலைவில் அவங்க இருப்பாங்க அப்படின்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சோம். இப்ப அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா, நகர்வின் அடிப்படையில் திசையை கண்டறியக்கூடிய வகை. இதெல்லாம் ஒரு பெரிய வகையில ஒண்ணுமே கிடையாது, ஏற்கனவே பார்த்ததுதான். திருப்பி என்ன செய்ய போறோம், அதை கொஞ்சம் எளிமைப்படுத்தி நம்ம பார்க்க போறோம், அவ்வளவுதான். இந்த வகையிலேயே ஒரு பொருள் அல்லது ஒரு குறிப்பிட்ட திசையில பல்வேறு நகர்வுகளுக்கு பின்னாடி அடைஞ்ச இடம் கொடுத்துருப்பாங்க. அந்த பொருளோ அல்லது அவரோ புறப்பட்ட இடத்துல இருந்து தற்போது நிற்கக்கூடிய இடத்தை திசையை நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, இதுக்கு முன்னாடி உள்ள கணக்குல பார்த்தோம்ல, அதே மாதிரி. ஒரு சிறுவன் வீட்டிலிருந்து புறப்பட்டு கிழக்கு திசையில் 5 கிலோமீட்டர் தூரம் நடந்து பின்னர் வலதுபுறம் திரும்பி 8 கிலோமீட்டர் தூரம் நடக்கின்றான். பின்னர் அவன் மீண்டும் வலதுபுறம் திரும்பி 10 கிலோமீட்டர் தூரம் நடக்கின்றான் எனில் அவன் வீட்டிற்கு எத்திசையில் நிற்கின்றான். மேற்கு, தென்மேற்கு, வடக்கு, வடமேற்கு. எல்லாத்துக்கும் அஸ்யூஷுவலா நீங்க செய்யக்கூடிய வேலை தான். திசையை குறிச்சுக்கிறீங்க. மையப்புள்ளியிலிருந்து என்ன செய்ய போறான், புறப்பட போறான். கிழக்கு திசையில் 5 கிலோமீட்டர் போயிட்டாரு. வலதுபுறம் திரும்பி 8 கிலோமீட்டர். என்ன சொன்ன உங்ககிட்ட, கையை வச்சு பார்க்க வேண்டியதான். வலதுபுறம் கீழ்ப்புறமா தானே வருது, கீழ் நோக்கி வருது இல்லைங்களா? 8 கிலோமீட்டர் போயிட்டாரு. திருப்பி மீண்டும் வலதுபுறம் திரும்பி 10 கிலோமீட்டர். இப்ப நீங்க 10 கிலோமீட்டர் போடணும், எவ்வளவுக்கு போகணும், நீங்க ஏற்கனவே இதுல இருந்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் இல்லைங்களா? 5 கிலோமீட்டர். அப்ப தாண்டி தான் போடணும். அப்ப 5 கிலோமீட்டருக்கு தாண்டி தான் நீங்க போடணும். அப்ப 10 கிலோமீட்டர் கொஞ்சம் தொலைவா வச்சுக்க வேண்டியதான், இங்கேயே போட்டுக்க வேண்டியதான். இப்போ
கொஸ்டின் என்ன? வீட்டிற்கு எத்திசையில் நிற்கின்றான். வீடு இந்த இருக்கு, கடைசி நிற்கக்கூடிய இடம் இந்த இருக்கு. அப்ப இதுக்கு ரெண்டுக்குள்ள அந்த பாதையை நம்ம பாருங்க எப்படி இருக்கு, இப்படிதானே இருக்கு. அப்ப இங்க இருந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த ஏரியா முழுக்கவே என்னது தென்மேற்கு தான். அதாவது தெற்குக்கும் மேற்குக்கும் இடையில எந்த ஒரு பாயிண்ட்டுமே என்னது தென்மேற்கு தான். ஸோ அப்ப வீட்டிற்கு அவர் தென்மேற்கு திசையில நிற்கிறாரு, அவரு நிற்கிறாரு. நம்ம சேனலை பார்த்துருக்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு வரும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஒர்க் ஷீட்டை டவுன்லோட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள். அந்த ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.